படத்தை யார் டேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மாறினவங்க தான் இந்த படத்தை டேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்தோம். ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா மணின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரேகான்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அசோக்குன்னு ஒரு கேரக்டரில் வில்லன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மைய கருத்து என்னென்னு வாங்க பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்தில பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டண்டன் நோட்டிஸ் வந்துட்டு இருக்கும். அசோக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிந்து மாதவி அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக்குன்னு ஒரு பையன் கூட தொடர்பில் இருப்பாங்க. தொடர்பில் இருந்துட்டு வேற ஒரு பையனை ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிவிங் டுகெதரில் இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சது எப்படியாவது தெரிஞ்சுட்டு அதை வந்து பிளாக்மெயிலாக பண்ணி அந்த படத்தை வந்து மூவ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சு மூவ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தாக பிளாக்மெயில் படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்துடலாம். ஒரு சின்ன குழந்தைய நான் சொன்ன பாருங்க பிந்து மாதவியோட குழந்தை அசோக் ஒருத்தர் கூட வந்து லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. பிந்து மாதவி அவங்கள வந்து விட்டு போட்டு அசோக்கை விட்டு போட்டு இன்னொரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையை வந்து கடத்துறதுக்காக நம்ம அசோக் அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் அது அசோக் கடத்துனாங்களா இல்லை ஜிவியோட டீம் கடத்துறாங்க